சேலம் மாநாட்டுல மரியாதைக்குரிய மூத்த ராமதாஸ், வயோதிக ராமதாஸ் அவர்களுடைய இந்த நல்ல நடிப்பை நானும் பார்த்தோமா. இன்று முதல் சேலத்துல இந்த மாநாடு கூட்டி இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தினதுனால இன்று முதல் அவர் செவாலியே டாக்டர் சிவாஜி கணேசன் ராமதாஸ் என்று அழைக்கப்படுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ம். அதாவது ரஜகதை எல்லா படையும் பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு பயன்படுத்தி பார்த்துட்டு தான் பின்னாடி இருக்கிறது ரியல் பாமக இல்ல எல்லாம் ரிட்டையர்டு பாமக, முட்டி போனது, முழங்கால் போனது, வாய்தா போனது, வயசானது, வாய் பேச முடியாதுதான் நம்ம பின்னாடி இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த கட்சியும் இன்னைக்கு அன்புமணி பின்னாடி இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய இறுதி ஆயுதமா அவர் என்ன பண்றாருன்னா, மக்கள் முன்னாடி எல்லாரும் மீடியா பாக்குறதுக்கு முன்னாடி அழுகிறாரு. மிகச்சிறந்த நடிப்பாற்றலை வெளிப்படுத்துறாரு. மருத்துவர், ஒரு காலத்துல ₹1 ஊசி போட்டுட்டு இருந்தவர், 50 காசுக்கு ஊசி போட்டுட்டு இருந்தவர் அப்படின்னு அறியப்பட்டவர். மருத்துவரை தாண்டி இவருக்கு உள்ள ஒரு சிவாஜி கணேசன் இருக்கிறார் அப்படிங்கறது இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். ம். அரங்குக்குள்ள நடைபெற வேண்டியது, அரங்குக்குள்ள பேச வேண்டியதெல்லாம் பொது வெளியில போட்டு உடைச்சு, இவரே தான் ஒரு காலத்துல என்ன சொன்னார்னா, நான் என் குடும்பத்துல யாராவது சட்டமன்றத்திலயோ பாராளுமன்றத்திலயோ நானும் கால் மிதிச்சா சவுக்கு எடுத்து அடிங்க, குடும்பத்துல இருந்து நாங்க யாராவது அரசியலுக்கு வந்தா எங்களை முச்சந்தியில நிறுத்தி கேள்வி கேளுங்க, எங்களை முறத்தால அடிங்க அப்படின்லாம் டைலாக் பேசினாரு. அப்புறம் ஆக சிறந்த அன்புமணிய மாதிரி ஒரு அறிவாளி விட்டாருன்னு சொல்லி அவரை ப்ரொமோட் பண்ணாரு. எல்லாம் பண்ணிட்டு திமுகவுடைய சபரீசன், மரியாதைக்குரிய முதலமைச்சருடைய மருமகனுடைய கைப்பாவையா மாறி அவர் கொடுத்த கையூட்டுக்கெல்லாம் இவர் மயங்கி போய், அதனால பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கிற இன்னொரு வெளிய சமீபத்துல தெரியப்பட்ட உறவோட கைப்பாவையா மாறி போய் தன்னுடைய பெற்ற மகனுக்கு எதிராகவே இந்த போதாத காலத்துல, தள்ளாத காலத்துல அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு, இப்ப எதை பண்ணியும் வன்னிய இன மக்கள் தன்னுடைய இன மக்கள் ஏன்னா ஒரு விதத்துல எனக்கு அவரை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு ஓரளவுக்கு உரிமை உண்டு. நான் அவருக்கு ஒரு தூரத்து உறவின் அப்படிங்கிற முறையில நான் சொல்றேன். அவர் நீலி கண்ணீர், நிஜ கண்ணீர் இல்ல, முதலை கண்ணீர் நடிக்கிறார். மக்கள் முன்னாடி, வன்னிய இன மக்கள் முன்னாடி தன்னுடைய அனுதாபத்தை தேடுறதுக்கு நீலி கண்ணீர் வடிக்கிறார். இதுக்கு அவ்வளவுதான் வேல்யூ. நீங்க நல்லா எழுதி வச்சுக்கங்க. நான் இறங்கி வந்துலாம் கேட்டேன், கண்ணு தண்ணி விட்டு பார்த்தேன், கதறி பார்த்தேன், என் பையன் இப்படி நெஞ்சில குத்திட்டான். ஆகவே வேற வழியே இல்லை இந்த கட்சியை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் திமுகவுக்கு கூட்டணிக்கு போறேன்னு நாளைக்கு இவர் என்ன பண்ண போறாருன்னு ஏற்கனவே முடிவு பண்ண நாடகத்துல ஒரு நாடகம் விடும் நேரம் தான் உச்ச காட்சி நடக்குதம்மா அப்படின்னு இயேசுதாஸ் ஒரு படத்துல பாட்டு பாடுவார். அந்த மாதிரி அந்த உச்ச காட்சி அவர் நடத்திட்டு இருக்கிறாரு. அன்பார்ச்சுனேட்டா அவர் வளர்த்த கட்சியில இருக்கிறவங்களே அவர் நம்புறதுக்கு தயாரா இல்ல. அவருடைய உண்மையான முகத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஐ எம் பிட்டி ஆன் டாக்டர் ராமதாஸ். அவ்வளவுதான் சொல்ல முடியும்.